ஸோ இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், என்ன பெனிஃபிட்லாம் இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த தேங்காய் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக கருதப்படுது. அதுதான் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் கூட. ஸோ தாய்ப்பால் எடுக்கிறப்ப என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இந்த வந்து தேங்காயிலையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பேஷண்ட்டும் மோஸ்ட்லி 99% ஆஃப் த பேஷண்ட் எங்ககிட்ட வரவங்க கண்டிப்பாக இப்போ சார் நாங்கள் தேங்காயே சேர்த்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பிபியில் அதிக பிபி இருக்குது அதில் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அல்லது அவங்களுக்கு சுகர் இருக்கிற பேஷண்ட்டு, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கானிக் இல்னஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு தேங்காய் வந்து டெய்லியும் நீங்கள் பச்சை தேங்காய் அப்படியே சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய கடைகளில் இல்லது எங்ககிட்டலாம் வந்து என்னென்னா வெர்ஜின் கோகனட் ஆயில் கேப்சூல்ஸே இருக்குது. ஸோ வி ஆர் செல்லிங் தட் வெர்ஜின் கோகனட் ஆயில், அதாவது செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்டு அதை சுத்தம் செய்யப்பட்ட பியூர் கோகனட் ஆயிலினுடைய கேப்சூல்ஸே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் இருந்துச்சுன்னா டெய்லி 1 or 2 teaspoon யூ கேன் டேக் இட் ரா கோகனட் ஆயில் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். இதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதனால் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சிறிய விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த கோகனட் ஆயிலில் வந்து என்னென்னா இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் ரிச் நியர்லி 60% வந்து லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு வேதிப்பொருள். ஸோ இந்த லாரிக் ஆசிட் வந்து என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லாரிக் ஆசிட் வந்து நம்மளுடைய சலைவாவே போதும், வாயில் இருக்கக்கூடிய சலைவா எச்சிலேயே வந்து அது செரிமானம் ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு மேஜராக நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸோ அல்லது வேறு ஏதாவது நம்ம வந்து குடலில் போய் இது செரிமானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த லாரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஹெல்த் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சால்விங் ஏஜென்ட்டாக அமையும். அதாவது என்னென்னலாம் கேட்டிங்கன்னா, இது வந்து நிறையா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த லாரிக் ஆசிட்க்கு நிறையா இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான உங்கள் உடம்புல ஏதாவது வைரஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, கிருமிகள் இருந்துச்சுன்னா அந்த தொற்று எல்லாமே வந்து இது குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த லாரிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோபயல் ஆக்டிவிட்டீஸு, சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் அதை எல்லாமே வந்து இது கொல்லக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகம் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து அதிக கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வெர்ஜின் கோகனட் ஆயில் கேப்சூல்ஸோ அல்லது ஈவன் ரா தேங்காய் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றது மூலிமா உங்கள் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ட்ரைக்ளைசரைடு வந்து நல்லா குறையும்.